சகாயம் செய்யும் கண்மலையே, சரணடைந்தே சந்நிதி. சகாயம் செய்யும் கண்மலையே, சரணடைந்தே சந்நிதி. தேவா சரணம் சரணம், இயேசு ராஜா சரணம் சரணம். சகாயம் செய்யும் கண்மலையே, சரணடைந்தேன் சந்நிதி. சகாயம் செய்யும் கண்மலையே, சரணடைந்தேன் சந்நிதி. தேவா சரணம் சரணம், இயேசு ராஜா சரணம் சரணம். கையை கொண்டு வந்திருக்கிறவங்களா கையை தட்டி சரணம், இயேசு ராஜா சரணம் சரணம். கை தூக்கி எடுத்தீரே, உம்மை காணங்களால் புகழ்வே. கை தூக்கி எடுத்தீரே, உம்மை காணங்களால் புகழ்வே. சஞ்சலத்தை மாற்றினி சந்தோஷம் அளித்தீர், சங்கீதங்கள் பாடுவே. சஞ்சலத்தை மாற்றினி சந்தோஷம் அளித்தீர், சங்கீதங்கள் பாடுவே. நல்ல கையை தட்டி நன்றி இயேசு ராஜா சரணம், இயேசு ராஜா. நல்ல உற்சாகமா கையை தட்டி சொல்லுங்க. இயேசு ராஜா சரணம், இயேசு ராஜா. சகாயம் செய்யும் கண்மலையே, சரணடைந்தேன் சந்நிதி. சகாயம் செய்யும் கண்மலையே, சரணடைந்தேன் சந்நிதி. தேவா சரணம் சரணம், இயேசு ராஜா சரணம் சரணம். சொல்லுங்க பார்க்கலாம். தேவா சரணம் சரணம், இயேசு ராஜா சரணம் சரணம். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாக வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாக வருபவரே. காற்று வீசட்டும் கடலும் பொங்கட்டும், கரை சேர்க்கும் தெய்வம் நீரே. காற்று வீசட்டும் கடலும் பொங்கட்டும், கரை சேர்க்கும் தெய்வம் நீரே. நன்றி இயேசு ராஜா சரணம், இயேசு ராஜா. நல்ல சொல்லுங்க. நன்றி ஆமே சரணம், இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. உற்சாகமா சரணம், இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நல்ல கையை தட்டி சொல்லுங்களேன். நன்றி இயேசு ராஜா சரணம், இயேசு ராஜா. ஆமே நன்றி இயேசு ராஜா சரணம், இயேசு ராஜா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவுக்கு பார்வையாளர்கள் தேவையில்லை. ஹலோ, நான் பேசுறது புரியுதா? இயேசுநாதருக்கு யார் தேவையில்லை? பங்காளிகள் தேவை. கை வைத்து ஒரு அழில சொல்லுங்களேன். இயேசுவுக்கு யார் தேவை? இயேசுவுக்கு யார் தேவை? உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் ஜீவனை கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்காக எனக்காக இயேசு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறார். நான் சொல்றது புரியுதா? ஒரு அழில சொல்லுங்களேன். ரத்தத்தை
சிந்தி இருக்கிறார். ஆமா. ஏன் ரத்தத்தை சிந்தினார் தெரியுமா? ஏன் ரத்தத்தை சிந்தினார் தெரியுமா? உங்களுடைய என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொருட்டு. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது பாவ மன்னிப்பின் விடுதலைக்காக, பாவ மன்னிப்பின் ரட்சிப்புக்காக. ஒரு அலையில சொல்லுங்க. நான் சொல்லுவேன், இந்த பாவ மன்னிப்பின் ரட்சிப்பை, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இயேசு உங்களுக்கு எனக்கும் கொடுத்ததுனால என்ன நடந்திருக்குன்னா, நீங்களும் நானும் பரலோக தகப்பனுடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஆமென். இயேசுவினுடைய ரத்தம் உங்களை என்ன எப்படி மாற்றிருக்கு? இயேசுவினுடைய பிதாவினுடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கு. பிதாவினுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு, அவர் இந்த உலகத்துக்கு உங்களை என்னை நேசிச்சதுனால வந்தார். நான் சொல்றது புரியுதா? உங்களை என்னை நேசிச்சதுனால, பிதாவாகிய தேவன் உங்களை என்னை நேசிச்சதுனால தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை உங்களுக்காக எனக்காக பூமிக்கு அனுப்பினார். அனுப்பி அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவருக்கு பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிதாவுக்கு பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். இப்ப நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு யாரு அப்படின்னா, ஆமென், அவர் இந்த உலகத்துல, ஆமென், பிதாவாகிய தேவன் இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பி பல கோணங்கள்ல உங்களுக்காக எனக்காக இன்றளவும் கிரியை செஞ்சுட்டே இருக்கிறார். தோத்துறோம். நான் அடிக்கடி என் ஜெப ரூமுக்கு போகும்போது ஆண்டவரை சொல்லுவேன், ஏசப்பா, நீங்க எனக்கு தகப்பன் மட்டும் இல்ல, ஒரு தாய் மட்டும் இல்ல, நண்பன் மட்டும் இல்ல, என் வீட்டுக்கு மூத்த அண்ணன். என் வீட்டுக்கு இயேசு, ஒரு குடும்பத்துக்கு, ஒரு வீட்டில் ஒருத்தவங்க தாய் தகப்பனை இழந்துட்டாங்க, அவங்க வீட்டில் ஒரு அண்ணன் இருக்கிறார் அப்படின்னா, அந்த அண்ணன் அவங்க வீட்டில் பிறந்த அத்தனை சகோதரர்களுக்கும் யார் தான்? தகப்பன். அவர் முன்னால் இருந்து, அவர் தலையாக இருந்து எல்லா வீட்டு காரியங்களையும் அவர் என்ன செய்வார்? பொறுப்படுத்து. ஆமாம், தோத்துரும். அண்ணனாக இருந்து அக்கா தங்கச்சிமார்களுக்கு, அக்காமார்களுக்கு, தம்பிமார்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் திருமணம்லாம் பண்ணி வச்சுட்டு கடைசியில் அண்ணன் என்ன செய்வார்? நம்ம ஊர்லெல்லாம் அப்படி தான் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? ஆமாம். ஏன்? அண்ணன் தகப்பன் ஸ்தானத்திலிருந்து அவர் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்? செஞ்சிட்டு இருக்கிறார். அவ்வளோ அழகாக செஞ்சுட்டு இருக்கிறார். அப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இயேசுநாதர் உங்களுக்கு எனக்கு யாருன்னா மூத்த ஒரு சகோதரன், முதற் பேரானவர். நம்ம வீட்டில் நம்ம அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் முதல் வித்தை யார் தெரியுமா? இயேசு தான். இயேசு உள்ள வந்துட்டார்னா அவரோட கூட பரலோக ராஜ்யத்திற்குரிய அத்தனை நன்மைகளும் உள்ள வந்துடும். நான் சொல்லட்டுமா? எனக்குள்ள இயேசு வந்ததுனால தான் இன்னைக்கு நான் மனுஷனாவே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், தோத்துறோம், நான் இயேசுநாதரை மட்டும், ஏன் ஆண்டவர் மட்டும் என்னை சந்திக்காம என்னை ரட்சிக்காம இருந்திருந்தாருன்னா ரெண்டு சம்பவம் நடந்திருக்கும். எங்க ஊர் கல்ற தோட்டத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஆமாம். மோத்திசினோதும் பேர் போட்டு பிறப்பு இறப்பு 15/4/1977 பிறப்பு, தோத்துறோம், இறப்பு. என்னைக்கு செத்தனோ அன்னைக்கு பேரை போட்டு நான் என் கல்ற மேலேயும் ஒரு கல்லை வச்சு எழுதியிருப்பாங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன். ஏன்னா கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டோம் பாருங்க. நமக்கு எல்லா கல்றையிலையும் எல்லாரும் கிறிஸ்தவ கல்றையில அந்த வசனத்தை தான் என்ன செய்வோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ படலையோ, ஞானஸ்நானம் எடுத்தோமோ எடுக்கலையோ, நல்ல வசனத்தை மட்டும் கல்றையில் என்ன செஞ்சிருவோம்? நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்துக்கு அவருக்கு என்ன இருக்காது? சம்மதமே இருந்திருக்காது. ஆனால் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எப்படி? நான் சொல்கிறேன், ஆமாம், ஒன்று கல்ற தோட்டத்தில் என் பெட்டியை உள்ளே வச்சுருப்பாங்க, இல்லை இன்னைக்கு நான் உசுரோடு இருக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா பாளையங்கோட்டையோ வேலூரோ. சொல்கிறது புரியல உங்களுக்கு? பாளையங்கோட்டை ஜெயிலில் இருந்துருப்போனோ, வேலூர் ஜெயிலில் இருந்துருப்போனோ தெரியாது. எந்த தண்டனை கைதியாவோ, போடா கைதியாவோ, எந்த குற்றவாளியாவோ இருந்திருப்பனோ தெரியாது. இந்த ரெண்டுமே இல்லாமல் பைபிளை தூக்கிட்டு இயேசுவே ஆண்டவர்னு ஊழியம் செய்கிற ஊழியக்காரனா மாற்றிருக்கிறாருன்னா இதை விட பாக்கியம் உலகத்தில் வேற ஏதாவது இருக்குமா? அல்லேலூயா. 35 வருஷத்துக்கு முன்னால் குடும்பமாக தற்கொலை பண்ணுறதுக்கு சாப்பாட்டில் விஷத்தை கலந்து வச்சுட்டு, இவ்வளோதான் வாழ்க்கை, இதுக்கு மேலே வாழ்க்கையே இல்லைன்னு எங்கள் அப்பா அம்மா முடிவெடுத்து சாப்பாட்டு தட்டை கையில் வச்சுட்டு, விஷம் கலந்த சாப்பாட்டு தட்டை கையில் வச்சுட்டு, இனிமேல் வாழவே முடியாது, சாவு தான், இன்றைக்கி நைட்டு தான் நமக்கு கடைசி நைட்டு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சாப்பாட்டை எடுத்து சாப்பிட போகிற நேரத்தில் எங்கள் அப்பாட்டையும் அம்மாட்டையும் ஒரு ஹம்பிளாக ஒரு கேள்வி, ஒரு ரெக்வஸ்ட் வச்சேன். எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம், இதுலையுமே ஜெயிக்கலை. ஒரே ஒரு காரியம், ஒரு சின்ன ஜெபம் என்ன செய்யலாம்? பண்ணலாம். இயேசுநாதர் வந்து கட்டாயம் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவார். என் மனசுக்குள்ள ஒரு சின்ன நப்பாசை, இன்னைக்கு கொஞ்ச நேரம் தள்ளி போனாவது நம்ம வாழ்க்கையில் நம்மளை காப்பாற்ற யாராவது வந்துட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஆசையில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடித்து சாப்பாடை எடுத்து வாயில் வைக்க போகிற நேரத்தில் வீட்டில் கதவை ஒரு ஆள் தட்டுற சத்தம் கேட்டுச்சு. எங்கள் அப்பா சொன்னார், கதவை திறக்காத, கடங்காரன் வந்து நிற்கிறான், உன் வாழ்க்கையில் பெரிய என்னை பிடிச்சிட்டு போயிட்டான்னா அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம், நான் இல்லை, நிச்சயமாக எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, இல்லை கடங்காரெல்லாம் இல்லை, கர்த்தர் வந்து நிற்கிறாரு அப்படின்னு ஓடி போய் கதவை திறந்தேன். கையில் பைபிளோட ஒரு ஊழியக்காரர் எங்கள் வீட்டு வாசலில் நின்னார்.
உள்ளே வந்து அந்த சாப்பாடு தட்டெல்லாம் தள்ளிட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்காக ஜெபம் பண்ணிட்டு ஏசப்பா பற்றி சொல்லிட்டு ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சுட்டு போனார். 35 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எந்த ஊரில் கடங்காரங்கன்னு சொல்லி வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தற்கொலை நோக்கி ஓடணுமோ அதே ஊரில் கர்த்தர் இன்னைக்கு எங்களை சாட்சியாக வைத்திருக்கிறார். ஆசீர்வாதங்களோட சாட்சியாக வாழ வைத்திருக்கிறார். என்னுடைய தாய் தகப்பனும் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க. ஆமென். நல்ல தொழில், நல்ல வருமானம், நல்ல சொத்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என்னுடைய 19வது வயதில் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நல்ல வேலையில் இருந்தேன். வேலையை விட்டுட்டு ஆண்டவர் ஊழியத்துக்கு வர சொன்னார். ஊழியத்துக்கு வந்தேன். பிஸ்னஸ், எங்கள் அப்பாவுடைய பிஸ்னஸை விட சொன்னார். விட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு நல்ல அழகான மனைவி, அன்பான மனைவி, 2 அழகான பிள்ளைகள், நல்ல சொத்து, நல்ல வருமானம், நல்ல ஊழியம், நல்ல மரியாதை. ஒரு சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனாய் ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தி வருகிறார். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் ஜெபம் பண்ணும்போது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இன்னைக்கு நைட்டு என்னை நீங்கள் குடும்பமாக காப்பாற்றிட்டீங்கன்னா நான் உங்களுக்காக வாழ்நாள் முழுவதும் நீர் ஆண்டவர், நீரே ஆண்டவர் என்று ஊரெல்லாம் போய் சொல்லுவேன். நீரே ரட்சகர் என்று ஊரெல்லாம் சொல்லுவேன். உங்களுடைய அன்புக்கு ஈடா இணையா வேற ஒன்று இல்லைன்னு ஊரெல்லாம் போய் சொல்லுவேன். நான் இன்னைக்கு ஜீவனை கொடுத்து தோத்துறோம். தொண்டை வலி, நெஞ்சு வலி. ஆமாம், இன்றைக்கி மத்தியானம் கொஞ்சம் நேரம் போய் படுக்கும்போது என் மனைவி என்னை பார்த்துட்டு சொன்னால், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க, இனிமேல் மீட்டிங் டேட்லாம் கொடுக்காதீங்க, ஆமாம் அமைதியாக வீட்டில் இருங்க, தோத்துறோம். நான் சொன்னேன், ஆமாம், சிறங்கு பிடிச்சவன் கையும் இரும்பு பிடிச்சவன் கையும் தோத்துறோம். சிறங்கு பிடிச்சவன் கையை என்ன செஞ்சுட்டே இருக்கோம்? என்ன உங்களுக்கு தெரியாதோ, பூரா வெள்ளக்கார மாதிரியே உட்காந்துருக்கிறிய. சிறங்கு பிடிச்சவன் கையை சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இரும்பு பிடிச்சவன் கையை 4 பேரை டொக்கு டொக்குன்னு 4 இடத்த என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? தட்டிக்கிட்டே இருக்கும். எனக்கு ஒரு பெரிய சிறங்கு. இயேசுவை ஆண்டவர்னு பிரசங்கம் பண்ணலைனா தோத்துறோம். என் மூச்சு காத்து நான் செத்து போயிடுவேன். தோத்துறோம். அதனால் நெஞ்சு வலியாக இருந்தாலும் சரி, தொண்டை வலியாக இருந்தாலும் சரி, உடம்பு வலியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எனக்கு உசுரை கொடுத்துருக்கிறார். எதற்காகனா அவரே தெய்வம் என்று ஊரெல்லாம் போய் சொல்ல, அவர் ரட்சகர் என்று ஊரெல்லாம் போய் சொல்ல, அவர் விடுவிக்கிறவர் என்று ஊரெல்லாம் போய் சொல்ல. தோத்துறோம். ஆமாம், நானும் பாருங்க, ரட்சிக்க போகிறதுக்கு முன்னால் அப்பா அம்மாலாம் சர்ச்சுக்கு போயிட்டாங்க வாலிப காலத்தில். தோத்துறோம். ஆமாம், 10 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது 2வது நாள் கூட்டத்தில் இந்த தகரத்தின் மேலே டம்முன்னு ஒரு கல் விழுந்துச்சு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், கல்லைத்தான் ஞாபகம் வச்சுருக்காங்க, என்ன ஞாபகம் வைக்கல. ஆமாம், தோத்துறோம். கல் விழுந்துச்சு. சரி உட்காருங்க, பரவாயில்ல. ஆமாம், பாருங்க. அப்போ நான் யோசித்தேன், மோதிஸு நீ எத்தனை இடத்துல கல் எறிஞ்சிருப்ப? நீ எத்தனை இடத்துல இயேசுவை பற்றி தெரியாமல் நாட்களில் என்ன செஞ்சிருப்ப? கல் எறிஞ்சிருப்ப. தோத்துறோம். பாஸ்டர்மார்களை எவ்வளோ பேரை கிண்டல் பண்ணியிருப்ப, கேலி பண்ணியிருப்ப. ஆமாம், தோத்துறோம். பாருங்கள், இன்னைக்கு கடவுள் அப்படிப்பட்டவனை நேசித்து அன்பு செலுத்தி விடாமல் பிடிச்சி அவருடைய வேலையை செய்ய வச்சிருக்கிறார். பாருங்களேன், அப்படிப்பட்டவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறாரு. ஆமென். யாரு நமக்கு விரோதிகள் எல்லாம் அல்ல. தோத்துறோம். ஆமாம், அவங்க ஆண்டவருடைய அன்பை ஒரு நாள் என்ன செய்து கொள்வார்கள்? புரிந்து கொள்வார்கள். நான் சொல்லுகிறேன், அனைவரையும் இயேசு நேசிக்கிறார். அனைத்து மதத்தினரையும் இயேசு நேசிக்கிறார். அனைத்து இனத்தினரை ஆண்டவர் இயேசுவுக்கு, அவருடைய சிலுவைக்கு எந்த கலரையும் பூச முடியாது. தோத்துறோம். எந்த சாயமும் என்ன செய்ய முடியாது? பூச முடியாது. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது மார்க்கம், அது வழி. பரலோகத்திற்கு செல்வதற்கான ஒரு வழியை ஆமென் இந்த உலகத்தில் காட்டி கொடுக்கிற ஒரே புத்தகம் ஜீவ புத்தகம், வேத புஸ்தகம், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. அவருடைய வார்த்தையை ஒரு மனிதன் பிடிப்பானானால், அந்த வார்த்தையை சரியா ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்வானானால், அவன் வாழ்வாதாரத்திற்கான வழியை அந்த வார்த்தை உண்டாக்கி கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நன்றி சுராஜா, சரணம் இயேசு ராஜா. நல்லா சொல்லுங்க, கையை உயர்த்தி. நன்றி. உங்க சத்தம் இன்னொரு முறை. நன்றி. ஓ சரணம். எனக்கு இந்த பாடல் வரியில வாழ்க்கை பயணத்தில் மேக தூணாக, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, வாழ்க்கை பயணத்தில். தமிழ் பாட்டு, கிறிஸ்தவ பாட்டுலாம் 2 தடவை வரிகள் வரும், பார்த்துருக்கிறீங்களா? ஏன் தெரியுமா? முதல் தடவை பாடும்போது தெரியல, 2வது தடவை பாடும்போது அதை கத்துக்கிட்டு என்ன செய்யறது? பாடுறது. தோத்துறோம். ஆமாம், முதல் தடவை தெரியாம இருந்தாலும் 2வது தடவை கத்துக்கிட்டு அதை என்ன செய்யணும்? இப்ப பாடலாமா? வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாக வருபவரே. பலரு கூடவே வருவேன், கவலையா படாதீங்க, உன் கூட நான் இருக்கிறேன் சொன்னவங்க பாதி பேரை
அட்ரஸே காணோம். ஆளை பார்த்தாலும் என்ன செய்ய முடியாது, தேடியும் தோத்துறோம். தேடி பார்த்தா கூட காணோம். ஆமா, ஆனா பாருங்க, உன் கூட நான் வருவேன்னு சொன்ன ஒரே வார்த்தைய கடைசி வர, நம்ம கடைசி மூச்சு வர காப்பாத்துறவருக்கு பேர் இயேசு. கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க. இந்த பாட்டுல ரொம்ப அழகா வார்த்தை, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாக வருபவரே, காற்று வீசட்டும் கடலும் பொங்கட்டும் கரை சேர்க்கும் தெய்வம் நீரே. காற்று வீசட்டும் கடலும் பொங்கட்டும் கரை சேர்க்கும், சொல்லுங்க சொல்லுங்க, காற்று கடலும் கரை சேர்க்கும். சீசர்களை இயேசுநாதர் படகு ஆயத்தப்படுத்தி அக்கறைக்கு போவாங்கன்னு கூப்பிட்டு படகுல ஏற்றி என்ன செய்றாரு, அனுப்புறார். இவர்களும் படகுல ஏறி போறாங்க. இவர் போய் ஜெபம் பண்ண மலையில ஏறிட்டார். தோத்துறோம். சீசர்கள் எல்லாரும், இயேசுநாதரோட சீசர்கள் எல்லாரும் படகுல ஏறி போட்ல என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, கடல்ல பயணிச்சுட்டு இருக்காங்க. இப்ப போனா நடு கடலுக்கு வரும்போது காத்து எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல, புயல் காத்து அடிக்குது, கடல் கொந்தளிக்குது. சீசர்கள்லாம் பயப்படுறாங்க, ஐயோ நம்ம சாக போறோமே அப்படின்னு கதறாங்க. தோத்துறோம். இயேசுநாதரோட சீசர்களா இருந்தவங்கல்ல பெரும்பகுதியானவங்க மீனவங்க. இந்த கலிலேய கடல் அவங்களுக்கு புதுசு கிடையாது. ஏற்கனவே பல நாள் என்ன செய்ய போனவங்க, மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க. அந்த இரவுல பல முறை வலைய போட்டிருப்பாங்க, பல புயலை பார்த்தவங்க, பல கொந்தளிப்பை பார்த்தவங்க. ஆனா அன்னைக்கு வந்த புயலும் அந்த கடலும் அந்த கொந்தளிப்பும் அவங்கள என்ன செய்ய வச்சிருச்சு, பயப்படுத்த வச்சிருச்சு, நடுங்க வச்சிருச்சு. இப்போ ஆண்டவர் நடுநீசி நேரத்தில் கடல் மேல அப்படியே என்ன செஞ்சுட்டு வர்றாரு, நடந்து வர்றாரு. என்னமோ தெரியல, ஆண்டவர் என்கிட்ட இந்த காரியத்தை பேச சொல்லி சொல்றாரு, இல்லாட்டினா செய்திக்கு நேரம் போயிருப்பேன். ஆமா, நல்லா கவனிங்க. கொந்தளிச்சு வரும், அப்படியே புயல் மாதிரி கொந்தளிச்சு வரும். தோத்துறோம். ஆக்ரோஷமா என்ன செய்வான், சாஸ் அப்படி வருவான். தோத்துறோம். அவனை பார்த்தா நமக்கு என்னதான், பயம்தான். பிரச்சனையை பார்த்தா நமக்கு பயம், உபத்திரவத்தை பார்த்தா நமக்கு பயம். தோத்துறோம். அவ்வளவுதான், இது நம்மளை கொல்ல போகுது, அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையை முடிக்க போகுது, அவ்வளவுதான் நம்ம சாக போறோம் அப்படின்ற நிலையில சீசர்கள் எல்லாம் ஆவேசமா பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இயேசுநாதர் கடல்ல என்ன செஞ்சுட்டு வராரு. ஒரு நாள் இதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். தோத்துறோம். எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த கடல் மேல நான் நடந்து வர்றேன்ல, இப்ப நடந்து வர்ற இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இவங்கெல்லாம் பயந்தாங்கல்ல, இவங்கெல்லாம் நடுங்கினாங்கல்ல. இவங்க எதை பார்த்து நடுங்கினாங்கன்னா, இந்த கடலை பார்த்தா நடுங்கினாங்க, இந்த காற்றை பார்த்து தான் என்ன செஞ்சாங்க, நடுங்கினா. கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு தம்பி, நீ கொஞ்சம் யோசிச்சு பாருடா, என்கிட்ட சொல்றாரு ஆண்டவர், கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு. இந்த கடல், இந்த காற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அது தங்களை மூழ்கடிச்சிரும், அதுல நாங்க மூழ்கி செத்து போவோம் அப்படின்னு பயந்தாங்க. அந்த கடல் மேல இப்போ நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், ஒரு அழியில சொல்லுங்களேன். எனக்கு கடவுள் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாரு. எந்த பிரச்சனையை பார்த்து நீ பயப்படுறியோ, எந்த பிரச்சனை உன் தலைக்கு மேல போகுதுன்னு சொல்றியோ, எந்த பிரச்சனையில நீ மூழ்க போறேன்னு சொல்றியோ, அது உன் கண்ணை கொஞ்சம் திறந்து பாரு. இப்போ அது உன் தலைக்கு மேல இல்ல, என் காலுக்கு கீழே. நல்லா கையை உயர்த்தி ஒரு அழியில சொல்லுங்க. யாரு காலுக்கு கீழே? இயேசுவின் கால்களுக்கு. ஒரு எக்ஸாம்பிள சொல்றேனே. தோத்துறோம். இப்ப இயேசுநாதர் காலுக்கு கீழே தான் பிரதர் இருக்கு, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. யார் சொன்னது? ஆமா, இயேசு பேதுருவை பார்த்து சொல்றாரு, நான் தான், என்ன மாதிரி நீயும் என்ன செய்ய முடியும், நடக்க முடியும். பேதுருவும் ஏறி என்ன செய்யறாரு. இப்ப அந்த பேதுரு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னாரு, இந்த கடல் என்ன மூழ்கடிச்சிரும், இந்த காற்று என்ன கொன்றும். ஏ பேதுரு, உன் தலைக்கு மேல இருந்த பிரச்சனை இப்போ உன் காலுக்கு. ஹல்லேலூயா. உங்க பிரச்சனை உங்க காலுக்கு கீழே பிரதர். உங்க போராட்டம் உங்க காலுக்கு கீழே சிஸ்டர். உங்க வியாதி உங்க காலுக்கு கீழே. நீங்க சொல்லுகிற சவால்கள் உங்க காலுக்கு கீழே. உங்களை சந்திக்கிற சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் உங்கள் காலுக்கு. அது என்னை மேற்கொள்ளாது. கரை சேர்வீர்கள், அக்கறைக்கு போவோம். கூப்பிட்டது யாரு? கூப்பிட்டது யாரு? ஐயா அக்கறைக்கு போவோம் வாங்கன்னு சொல்லிட்டு நட்டாத்துல விடுறவர் இல்லையா நம்ம ஆண்டவர். அடுத்த கரை ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அடுத்த கரையில் கொண்டு போய் சேர்க்கிறவரை காற்று வீசினாலும், கடல் கொந்தளித்தாலும், புயல் வீசினாலும் பாதியில் விடுகிறவர் அல்ல. அடுத்த கரை ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அடுத்த கரையை இந்த கரையிலிருந்து பார்த்தவர்கள் அடுத்த கரையில் போய் சேருகிறவரை அவர் நம்மை விடுவதில்லை. காற்று வீசட்டும், கடலும் பொங்கட்டும், கரை சேர்க்கும்.
கேட்க மாட்டேங்குது. காற்று வீசட்டும், கரை சேர்க்கும். ஓ நன்றி இயேசு ராஜா, சரணம் இயேசு ராஜா. நல்ல கையை தட்டி நன்றி இயேசு ராஜா, சரணம். இந்த கைதட்டு பத்தாது. ஓ நன்றி இயேசு ராஜா, சரணம். கேட்கல நன்றி. ஓ சரணம். ஆமென் நன்றி. ஆமென் அல்லேலூயா. நன்றியா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நாம் எதை வேண்டிக் கொள்ளுகிறோமோ, நாம் எதை ஆண்டவரிடத்தில் கேட்கிறோமோ அதற்கு கட்டாயம் நம்முடைய தெய்வம் பதில் கொடுக்கிறார். இந்த இரவில் ஆண்டவர் கட்டாயம் உங்களோட பேச விரும்புகிறாரு. நீங்க வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் தேவனுடைய பதில் வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. தானியேலே பிரியமானவனே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. வாசிங்க பார்க்கலாம். ஆமென். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது, நீ எதை ஆண்டவரிடத்தில் விரும்பினாயோ, எதை உன் வாயினால் கேட்டு எனக்கு இது வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டாயோ, நீ கேட்க தொடங்கின போதே, வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. என் அன்புக்குரியவர்களே, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய காரியத்தில் தேவனுடைய விசேஷமான பார்வை விழுந்திருக்கிறது. நீங்கள் எதை கேட்கிறீர்களோ, அவருடைய நாமத்தின் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தோட கேட்கக்கூடிய எந்த காரியத்தையும் கர்த்தர் காது கொடுத்து கேட்டு அதற்கு உங்கள் கண்களால் அற்புதங்களை பார்க்கும்படியான வழிகளை என்ன செய்து விடுகிறார்? திறந்து விடுகிறார். கவனிங்க. வேண்டிக் கொள்ள தொடங்கின போது, இன்னைக்கு நிறைய வேண்டுதல்களோட தான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு என்ன செய்யறோம்? வாரம் தோத்துறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விண்ணப்பங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஜெப குறிப்புகள். உலகத்துல பிரச்சனை இல்லாத மனுஷனை யாரும், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. தோத்துறோம். ஆமா, பிரசங்கம் பண்ண வந்திருக்கிற எனக்கு 1000 பிரச்சனை. தோத்துறோம். என்ன பிரச்சனை அப்படின்னா, கொடுத்த வார்த்தையை பிரசங்காம குறையாம அப்படியே நான் என்ன செய்யணும்? உங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும். கொடுத்த நேரத்துக்குள்ள அதை என்ன செய்யணும்? பண்ணணும். தோத்துறோம். கொஞ்சம் அப்படிக்கு இப்படி மீறி போச்சுன்னா பிரச்சனை எனக்கு என்ன செஞ்சிடும்? ஸ்டார்ட் ஆகிடும். அதனால ஆமா, எனக்கும் பிரச்சனை. எனக்கு சரீரத்தில் பிரச்சனை, போராட்டம், குடும்பத்தில் பிரச்சனை, ஊழியத்தில் பிரச்சனை, வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், சவால்கள் உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கிறது தான். தோத்துறோம். என்ன கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அவருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி, அவருடைய பலனுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன செய்யும்? இருக்கும். ஆனா இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில், போராட்டங்களுக்கு நடுவில் நாம் எவைகளை ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறோமோ அவைகளுக்கான பதிலை நம்முடைய தேவன் தருகிறார். ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். சரி, இப்ப எல்லாருமே வேண்டிக் கொள்ள போகிறோம், எல்லாருமே வேண்டிக் கொண்டிருக்கிறோம். இப்ப நம்முடைய வேண்டுதல்கள் எப்படிப்பட்டதாக இருந்தால் தேவன் நமக்கு கட்டளையை பிறப்பிக்க செய்வார். நாம் வேண்டிக் கொள்ளுகிற விஷயத்தை எப்படி வேண்டிக் கொண்டால் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார். 3 சம்பவத்தை புரிந்து கொள்ளுகிற மாதிரி வேகமா உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். நேற்றைய தினத்தில் ஆமென் ஸ்தோத்திரம், லூக்கா புஸ்தகத்திலிருந்து சில சம்பவங்களை தியானித்தோம். ஆமென். இன்றைக்கு ஆமென் மார்க் எழுதின சுவிசேஷத்திலிருந்து சில பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் ஆமென் 10வது அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து 52வது வசனம் வரை உள்ள ஒரு சம்பவத்தை எனக்காக வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள். மார்க் 10ஆம் அதிகாரம் 42லிருந்து 52 வரை. அப்ப 46ல இருந்து வாசிங்க பாப்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எஸ், பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை
கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள் எழுந்திரு உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதனுடைய வேண்டுதல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்றாரு, வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே உனக்கு கட்டளை வெளிப்பட்டது. நீங்க வேண்டிக் கொள்ளுகிற விஷயத்துல தேவன் மிகவும் கவனம் உள்ளவராக இருக்கிறார். நீங்க வேண்டிக் கொள்ளும் போது, விரும்பி ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்ளும் போது, ஜெபம் பண்ணும் போது, இந்த காரியத்திற்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வாரேன், இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலையை தாங்கன்னு சொல்லி அவரிடத்துல நீங்கள் எந்த விஷயத்தை வேண்டிக் கொண்டாலும் அதை அள்ளத்தட்டுகிற ஆண்டவர் அல்ல, அதை அன்போடு விசாரித்து நமக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். இங்கே பர்திமேயு என்கிற ஒரு குருடனுடைய வாழ்வில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். தோத்திரம். ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறான். அவங்க அப்பா பேரும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவன் பேரும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவனுடைய அடையாளம் முழுவதும் இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, குருடன் என்கிற அடையாளத்தோட அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறான். அவன் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை விண்ணப்பம் பண்ணுறான், வேண்டுதல் செய்கிறான். என்ன, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் பண்ணுகிறான். என் அன்புக்குரியவர்களே, அவனுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டு அவனை அழைத்து வர சொல்லி அவன் மேல ஆண்டவர் கையை வச்சு, அவன் நீ வேண்டிக் கொண்டபடியே உனக்கு என்ன செய்ய கிடவது, ஆக கிடவது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்றாரு. உடனே பார்வை அடைந்து அவன் இயேசுவுக்கு பின் சென்றான். கையை வைத்து வரல சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். இவன் ஒரு குருடங்க, வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்கிறான். அவன் மேல ஒரு அழுக்கான வஸ்திரம் இருக்கு, கிழிஞ்சு போன ஒரு சால்வையை போத்திக்கிட்டு. ஒரு தோத்திரம் பிச்சை எடுக்கிற ஆள் எப்படி உட்காந்து பிச்சை எடுப்பாரு? தோத்திரம் நல்ல கோட் சூட்லாம் போட்டு, டையெல்லாம் கட்டி, ஷூவெல்லாம் மாட்டி, ஹலோ ஜென்டில்மேன் கேன் யூ கிவ் 10 rupees அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? தோத்துறோம். ஆமாம், ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு போக முடியுமா, ஒரு 20 ரூபா கொடுத்துட்டு போக முடியுமா அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை ஆங்கிலத்தில் ஆமாம் கேட்டு நல்ல கோட் சூட்லாம் போட்டு பிச்சை எடுத்தால் நம்ம என்ன கேட்போம்? நீ போட்டிருக்கிற டையும், நீ கட்டியிருக்கிற டையும், போட்டிருக்கிற கோட்டும் உன்னை பார்க்கையில் பிச்சைக்கார மாதிரியே என்ன செய்யலை, தெரியல. தோத்துறோம். சில ஆள்லாம் நிறைய வச்சிருக்கோம், ஆனால் வெளியில் என்ன செய்யாது, காட்டவே காட்டாது. தோத்துறோம். பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அழுக்கு வஸ்திரத்தை, அழுக்கு வேஷ்டியை, அழுக்கு சட்டையை தோத்துறோம் ஒரு மாதிரி போட்டு உலகத்திலே ஆக இல்லாதப்பட்ட ஆள் மாதிரியே காமிக்கும். தோத்துறோம். இருக்கிற மாதிரி காமிச்சா நாளைக்கு 4 பேர் என்கிட்ட வந்து ஏதாவது கேட்பாங்க பிரதர், அதனால இல்லாத மாதிரியே என்ன செஞ்சுட்டு போயிடுவோம், காட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு அப்படி ஒரு மாதிரி இருக்கும். தோத்துறோம். நான் அந்த மாதிரி டிக்கெட்டை பற்றி பேசலை. இங்கே உண்மையாகவே அவன் பலவீனத்தோட, உண்மையாகவே அவன் குருடனா, அவன் வாழ்க்கையில் ரொம்ப தோற்று போய் துவண்டு போய் அவனுடைய வஸ்திரமெல்லாம் அழுக்காகி போய், ஆமா இப்ப அவனை அதட்டுறாங்க. தொத்துறோம். எப்படி அதட்டுறாங்க? ஏய் வாய மூடுப்பா, நீ பாட்டுக்கு இயேசுநாதரை கூப்பிட்டு இருக்கிற, எப்படி கூப்பிடுறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். தோத்துறோம். கூட இருக்கிறவங்களுக்கு, இயேசுநாதரோட கூட இருக்கிறவங்களுக்கு அவர் யாருன்னு தெரியல, ஆனா வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்கிறவனுக்கு அவர் யாருன்னு என்ன செஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு. தோத்திரம். உங்க ஜபங்கள் ஒழுங்கா கேட்கப்படணும். நீங்க விண்ணப்பம் பண்ற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கணும்னா நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்ற அறிவு உங்களுக்கு முதல்ல என்ன செய்யணும், இருக்கணும். உங்க ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் யார், நீங்கள் யாரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள், அவர் சாதாரணமானவர் அல்ல. அந்த சராசரத்தை உண்டாக்கி ஆளுகை செய்கிறவர். தன்னுடைய கரத்தின் கிரியை, அவருடைய கரத்தின் கிரியை பெரியது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது.
நீங்க வேண்டிக் கொள்ளுகிற விஷயத்துல அவரால் அந்த காரியத்தை செய்ய முடியுமா? சிலருக்கு சந்தேகம், நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேனே, என் பிள்ளைகளுடைய பிரச்சனைக்காக ஜெபம் பண்றேனே, என் குடும்பத்தினுடைய அற்புதத்துக்காக ஜெபம் பண்றேனே, என் வியாதியினுடைய சரீர பலவீனம் மாறதுக்காக ஜெபம் பண்றேனே, எனக்கு ஒரு புத்திர பாக்கியம், குடும்ப ஒரு திருமண காரியம், இதற்காக நான் ஜெபம் பண்றேனே, நான் ஜெபம் பண்ணுகிற ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய முடியுமா? நான் சொல்றேன், நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிற, நீங்கள் அழைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவரால் இந்த பூமியில் செய்ய முடியாத அற்புதம் என்று ஒன்றும், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் சொல்லும்போது ஆமென், நான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். இங்க இந்த பரிதிமை குருடனுக்கு இயேசுவை அழைக்கும் போது எப்படி கூப்பிடுறான்? இயேசுவே அப்படி கூப்பிடல, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும் இறங்கும். ஆமா, முதல்ல இயேசுவேன்னு கூப்பிடும் போது, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது, அவரை உண்மையா பின்பற்ற ஆரம்பிக்கும் போது, அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும் போது, தோத்திரம் பிரச்சனை என்ன செய்யும்? வரும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அது வழக்கம். பிரச்சனையே வரலைன்னா நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோன்றதுக்கான அடையாளமே தோத்திரம். இவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கூப்பிடும் போது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? அது வரைக்கும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவன் இப்ப சத்தம் போட்டு கூப்பிட்ட உடனேயும் வாய மூடுறா, பேசாத அப்படின்னு அதட்டுறாங்க. அவன் முதல்ல கூப்பிட்டதை விட இப்ப, அதுதாங்க ஆவிக்குரிய அனுபவமே. ஒரு வழியில சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கூப்பிடாத, ஜெபம் பண்ணாத, பாட்டு பாடாத, ஆராதிக்காத அப்படின்னு சொல்லி ஆமா குறுக்க கட்டைய போடுறாங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? முதல்ல ஜெபம் பண்ணதை விட இன்னும் தீவிரமா ஜெபம் பண்ணணும். முதல்ல ஆராதிச்சதை விட இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான். இப்ப இயேசுநாதருடைய காதுல விழுந்துருச்சு. கூப்பிடுறவர் யாருன்னு கூப்பிடுறவன், ஆமா கூப்பிடுறவனுக்கும் தெரிஞ்சிச்சு. கூப்பிடுற இந்த சத்தம் போட்டு கூப்பிடுறானே இவன் யாருன்னு இயேசுவுக்கு என்ன செஞ்சிருச்சு? தெரிஞ்சிருச்சு. ஆண்டவர் அவனை வர சொல்றாரு. அவன் வர்றான். அவன் வரும்போது ரொம்ப அழகா ஆண்டவர் யாருடைய விண்ணப்பத்தை கேட்பார் தெரியுமா? யாருடைய வேண்டுதலை கேட்பார் தெரியுமா? யார் ஒருவன் விண்ணப்பம் பண்ணும்போது தான் விண்ணப்பம் பண்ணுகிறவர் யார் என்று அறிந்து அந்த அறிவோடு விண்ணப்பம் பண்ணுகிறானோ, வேண்டுகிறானோ, அவனுக்கு கர்த்தர் அவனுடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. 1000ல் ஒருத்தர்கிட்ட போய் நம்ம வேண்டுதல் பண்ணல. அவரே ஒருவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவர் ஒருவரே. எல்லாருக்கும் எல்லாமுமானவர் அவர் ஒருவரே. இந்த முழு உலகத்திற்காகவும் தன் ஜீவனை கொடுத்த அந்த ஒருவரை நோக்கி நான் பார்க்கிறேன் என்கிற அந்த விருப்பத்தோட நீங்க ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் பண்ணா உங்க வேண்டுதலுக்கு என்ன உண்டு? பதில் உண்டு. பதில் உண்டு. முதல்ல இயேசு யாருன்னு தெரிஞ்சு விண்ணப்பம் பண்ணுனா. ரெண்டாவது இயேசு தன்னை கூப்பிட்டுட்டாரு. இப்ப அவர்கிட்ட இருந்து செய்தி வந்துருச்சு, இதுக்கப்புறம் இந்த பிச்சைக்கார வஸ்திரம் எனக்கு தேவையில்லை. ஒரு நிலையில சொல்லுங்களேன். மேல போட்டிருந்த வஸ்திரத்தை வீசி எறிந்தான். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வீசி எறிந்தான். தோத்திரம். ஆமா, சில அடையாளங்களை வீசி எறியணும். சில அருவருப்பான அனுபவங்களை வீசி எறியணும். இதுக்கப்புறம் நான் இயேசுவுக்கு பக்கத்துல போக ஆரம்பிச்சேன். ஆமா, அவர் என்னை கூப்பிட்டுட்டாரு. அவர் சமூகத்துக்கு நான் போக ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய அழைப்புக்கு அவர் செவி கொடுத்து விட்டார். இனிமேல் இந்த அழுக்கான வஸ்திரம் எனக்கு தேவையில்லை. இனி இந்த அடையாள வஸ்திரம் எனக்கு வீசி எறிஞ்சிட்டான். தோத்திரம். நான் சொல்றேன், வீசி எறியாத வரைக்கும் நம்ம விண்ணப்பங்கள் என்ன செய்யப்படுவதில்லை? கேட்கப்படுவது இல்லை. தோத்திரம். வஸ்திரத்தை வீசி எறிஞ்சிட்டு இப்ப ஆண்டவரோட பக்கத்துல போறான். ஆண்டவர் அவனுக்கு கேட்கிறாரு, ஆமா உனக்கு என்ன வேணும்? ஆண்டவரே நான் பார்வை அடையணும். கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்களேன். நீங்க வேண்டிக் கொள்ளுகிற விஷயத்துல ஆமென், யாரிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறீர்கள் என்கிற தெளிவு எவ்வளவு அவசியமோ அதே மாதிரி எதை குறித்து வேண்டிக் கொள்ள வேண்டும் என்கிற தெளிவும். ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நீங்க பார்த்து ஏதாவது உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, என் நிலைமை எல்லாம் உங்களுக்கு தெரியுமே ஆண்டவரே, நான் சந்திக்கிற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே, என் போராட்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமே ஆண்டவரே, நீங்க பார்த்து ஏதாவது ஒண்ணு. உங்க ஜெபம் என்ன செய்யப்படாது? நான் சொல்றேன், எலியா நம்மை போல, பைபிள் சொல்லுது யாக்கோபுல, நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் அவன் கருத்தாய் ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய ஜெபத்துல, நம்முடைய வேண்டுதல்கள்ல கட்டாயம் இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? கருத்து. என்ன ஜெபிக்க, எதுக்காக ஜெபிக்க போறோம்? எதுக்காக ஜெபம் பண்ணணும்? ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே, ஆசீர்வாதமான மழையை ஊற்றுங்க ஆண்டவரே. எது ஆசீர்வாதம்?
எது ஆசீர்வாதம்? பணம், காசு, சொத்து, சுகம், அதுதான் ஆசீர்வாதமா? அப்படின்னா இந்த உலகத்தில் தோத்துறோம். மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் இருக்கிறவங்க தான் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. தோத்துறோம். நான் சொல்றேன், கோடி கோடியா குமிச்சு வச்சிருந்தா கூட அவன்கிட்ட இல்லாத சந்தோஷத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார் இயேசு. அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே நீங்கள் என்ன காரியத்திற்காக வேண்டுதல் செய்வீர்கள் என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையிடத்தில் எதிர்பார்ப்ப மாதிரி உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க தெளிவா தகப்பனிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டும். அவன் ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்னப்பா வேணும்? நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். தோத்திரம். தெளிவான விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்தில் வைத்தான். கடைசியா அவனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதற்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம், அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட பிற்பாடு பைபிள் சொல்லுது அவன் இயேசுவை பின்தொடர்ந்து சென்றான். என் அன்புக்குரியவர்களே, இது அவனுக்குள் இருந்த தெளிவான தீர்மானம். ஆண்டவர் என்ன கண்ணை திறந்துட்டார்னா, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சிட்டார்னா, ஆண்டவருடைய வாழ்க்கையை மாத்திட்டார்னா, அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது வேற ஒரு வேலையை செய்ய போறதும் இல்லை. இனி என் வாழ்க்கை இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காக. இயேசுவை பின்தொடர்ந்து, அவருடைய சாயலை பின்தொடர்ந்து, அவருடைய நாமத்தை நான் என்ன செய்ய போறேன்? மகிமைப்படுத்த போறேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. உங்கள் வேண்டுதல்களை கர்த்தர் கேட்க விரும்புகிறார். உங்கள் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை என்ன செய்யப்படுகிறது? ஆமென், பிறப்பிக்கப்படுகிறது. அற்புதங்களை பார்க்கத்தான் போகிறீர்கள். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில், நீங்கள் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற காரியத்தில், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற காரியத்தில் தேவனுடைய கரம் அற்புதத்தை செய்யத்தான் போகிறது. ஆனால் நீங்கள் வேண்டுதல் செய்யும் போது உங்களுக்குள் இருக்க வேண்டிய முதல் நிலை உங்கள் தேவைகளை குறித்த அறிவும், உங்கள் தேவைகளை உங்களுக்கு சந்திக்கக்கூடிய ஆண்டவருடைய தெய்வத்தினுடைய வல்லமையை குறித்த அறிவும் உங்களுக்கு தேவை. கவனிங்க, உங்களுக்கு தேவை. முதலாவது ஆண்டவரை குறித்ததான தெளிவான அறிவு. நான் யார்கிட்ட ஆண்டவர்கிட்ட, எந்த ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றேன், எப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றேன்? அவர் சாதாரணமானவர் அல்ல. என் வாழ்க்கையினுடைய எந்த நிலையையும் அவரால் சந்திக்க முடியும். என் வாழ்க்கையினுடைய எந்த பிரச்சனைகளையும் அவரால் சந்திக்க முடியும். அப்ப தெய்வம், நம்முடைய ஆண்டவர் யார் என்கிற அறிவு, நம்முடைய தெய்வத்தினுடைய வல்லமையை குறித்த அறிவு, அவருடைய மகத்துவத்தை குறித்த அறிவு, அவருடைய அற்புத அடையாளங்களை குறித்த அறிவு நமக்கு அவசியம். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண வந்திருக்கிறோம். இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த பாஸ்டர் எதையோ ஒன்று சொல்றாரு, எதையாவது ஒன்று கேட்டுட்டு போவோம். அப்படி இல்லை. இன்றைக்கு கர்த்தர் என் வாழ்க்கை தொட வேண்டும். இந்த இரவு என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தர வேண்டும். இன்றைக்கு நான் சந்திக்கிற சவால்களிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நான் விண்ணப்பம் பண்ணி என் மனதில் தீர்மானம் பண்ணி வந்திருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்ற அந்த விருப்பத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருப்பீங்கன்னு சொன்னா, அந்த விருப்பத்தோடு கூட நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர், என் ஆசையை நிறைவேற்றுகிறவர், என் வேண்டுதலை கேட்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. நான் தேடி வந்திருக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்ய முடியாத அதிசயம் இந்த பூமியில் எனக்கு ஒன்றும் அல்ல. கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. வேண்டுதல் செய்யும் போது விண்ணவரை குறித்த அறிவோடு என்ன செய்ய வேண்டும்? வேண்டுதல் செய்ய வேண்டும். வேண்டுதல் செய்யும் போது அந்த சர்வலோகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை குறித்த தெளிவோடு என்ன செய்ய வேண்டும்? வேண்டுதல் செய்ய வேண்டும். என் ஆண்டவர் பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். என் ஆண்டவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவர். என் ஆண்டவர் செவிடருடைய கண்கள் காதுகளை திறக்கிறவர், குருடருடைய கண்களை திறக்கிறவர். ஓ, செயலற்று போனதான அவயவங்களை உயிர் பெற வைக்கிறவர். ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒண்ணுமே இல்லையா? ஜீரோ போல தெரியுதா? எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது போல தெரியுதா? அற்புதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இனி இந்த மாற்றம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இனி இந்த மனுஷன் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. இனி இந்த குடும்பம் எழும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. இனி இந்த சூழ்நிலை மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த இரவுல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என் சத்தத்தை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லவர் என்பதை அறிந்து அவரிடத்தில் வேண்டிக் கொள்வீர்களானால் இல்லாதவைகளை அவரால் உருவாக்க முடியும். ஒன்றும் இல்லாதவைகளை புதிதாக ஆரம்பிக்க முடியும். தடைபட்டு போனவைகளை தலை மாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நம்மளால ஆண்டவர்கிட்ட போக முடியல? ஏன் நம்மளால ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க முடியல? ஏன் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியல? தோத்திரம். ஆமென். குறுக்கா தடையா நிற்பது என்ன? நம்முடைய அறிவீனம், நம்முடைய
அறிவீனம். தோத்திரம். இயேசுநாதர்ட்ட லாசரு மரித்து கல்லறையில் வச்ச போது அவருடைய சகோதரிகள் எல்லாம் புலம்புறாங்க, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆமா ஆமா, எங்க வச்சிருக்கிறீங்க அவனை? கல்லறையில் வச்சிருக்கிறோம். கல்ல புரட்டுங்க. ஐயோ ஆண்டவரே 4 நாள் ஆச்சே. நாருமே. ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. தோத்துறோம். ஆமா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை யார்கிட்ட சொல்றா? தோத்துறோம். வந்திருக்கிறவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய மகத்துவமானவர், அவர்கிட்ட சொல்றா. தோத்துறோம். நீர் இங்கே இருந்திருப்பீரானால், அவர் இங்கே இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவருடைய வல்லமை மாறாது, அவருடைய மகத்துவம் மாறாது. காலங்கள் மாறலாம், யுகங்கள் மாறலாம், தருணங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், எல்லா இயற்கைகளும் மாறலாம். ஆமென். 2000 வருடங்களுக்கு முன்னால இந்த இயேசு என்ன அற்புதங்களை இந்த உலகத்தில் செய்தாரோ அதே அற்புதத்தை 2025 செய்ய முடியும். ஏனென்றால் அவருடைய அற்புதத்தின் வல்லமைகள் இன்றும். அப்படின்னா பிரதர், இனியாரும் அற்புதம் நடந்திருக்கணுமே பிரதர், விடுதலை நடந்திருக்கணுமே பிரதர், சுகம் கிடைச்சிருக்கணுமே பிரதர், கேன்சர் கட்டி மறைஞ்சிருக்கணுமே பிரதர், செத்து போனவங்க எழும்பி இருக்கணுமே பிரதர். நமக்கு அவரை குறிச்ச அறிவு இல்ல பிரதர், அவருடைய மகத்துவத்தை குறித்த அறிவு இல்ல பிரதர், அவர் எப்படிப்பட்டவர் என்ற தெளிவு நமக்கு இல்ல. அவர் சொல்றான், நீர் இங்கே இருந்திருப்பீரானால். சொன்னது யாருன்னா மார்த்தாள் மட்டும் கிடையாது, மரியாளும் சொல்றாங்க. தோத்திரம். இந்த மரியாமா யாருன்னா இயேசுவின் பாதத்திலேயே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை உன்னிப்பா கவனிச்சு அவரோட நெருக்கமா இருந்த அம்மா. தோத்திரம். நல்ல ஆண்டோடைய பிரசனத்துல லயிச்சு போயிருந்த அம்மா சொல்லுது, இப்ப நீர் இங்கே இருந்திருப்பீரானால். நீர் இங்கே 3 ஸ்டேட்மெண்ட். நீர் இங்கே இருந்திருப்பீரானால். அடுத்து கல்ல புரட்டுங்க. 4 நாள் ஆச்சே. எத்தனை நாளா தானே ஆனா என்ன? 4 நாளா ஆனா என்ன? 4 வருஷமா ஆனா என்ன? 4 யுகமே ஆனா என்ன? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. டாக்டர் சொல்லிட்டாங்க பிரதர், சொந்தக்காரங்களாம் சொல்லிட்டாங்க பிரதர், சொந்த பந்தங்கள்லாம் வந்துட்டாங்க பிரதர், இனி முடிஞ்சு போச்சு பிரதர். என் கூட ஒரு சகோதரன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது ஆரம்ப காலகட்டத்தில் தோத்துறோம். ஆமா, அவர் ரட்சிக்கப்பட்டது அப்பதான், அவங்க குடும்பமே அப்பதான் ரட்சிக்கப்பட்டுச்சு. என் கூட பைபிள் காலேஜ் வந்திருந்தார். அவர் ஒரு சாட்சி சொன்னார். ஆமா பிரதர், உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். ஆமா, எங்க குடும்பத்தில் எனக்கு இருந்த சரீர வியாதி, அவருக்கு லங்ஸ் ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால ஒரு நாள் ரொம்ப பலவீனப்பட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் ஜீவன் என்ன செஞ்சிடும், போயிடும். ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன செஞ்சிருங்க, சொல்லிருங்க. தோத்துறோம். இப்போ ஊரில் தகவல் கொடுத்துட்டாங்க, 1/2 மணி நேரம். ஆஹா, தோத்துறோம். 1/2 மணி நேரம் அவ்வளவுதான், ஜீவன் என்ன செஞ்சிடும், போயிடும். அதனால நீங்க சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லிருங்கன்னு சொன்ன உடனேயும் இவங்க 1/2 மணி நேரத்தில் ஜீவன் போயிடும், நாங்கள் ஆம்புலன்ஸ்ல பாடி என்ன ஒரு 4 மணி நேரத்தில் கொண்டு வந்துருவோம், அதனால நீங்க ஏற்பாடுகள் எல்லாம் என்ன செஞ்சிருங்க அப்படின்னு பயங்கர விசுவாசம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமா, அங்க சொன்ன உடனே மற்ற எந்த விஷயத்துக்கும் பம்பரமா வேலை செய்யறோமோ இல்லையோ, சாவுக்குன்னா பயங்கர பம்பரமா வேலை செய்வோம். தோத்துறோம். இங்க சாவு, அவ்வளவுதான், சாக போறாருன்னு செய்தி சொல்லப்பட்டுருச்சு. ஆமா, பாதி தூரம் வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு இப்ப ஊருக்கு என்ன செய்தி வந்துருச்சுன்னா, செத்து போயிட்டாருன்னு என்ன செஞ்சிருச்சு, செய்தி வந்துருச்சு. தோத்துறோம். ஆமா, டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, ஜீவன் என்ன செஞ்சிருச்சு, பிரிஞ்சிருச்சு. ஊருக்கு 4 மணி நேரம் வர்றதுக்குள்ள இங்க பந்தல் ரெடி, பாக்ஸ் ரெடி, குழி ரெடி, எவ்ரிதிங் ரெடி. தோத்துறோம். வீட்டுக்கு ஊருக்கு கொண்டு வர்றாங்க. ஊருக்கு கொண்டு வந்து வச்ச உடனேயும் எல்லாரும் ஓடு கூப்பாடு போட்டு அழுகுறாங்க. ஆமா, தோத்துறோம். சாயங்காலம் 5 மணிக்குள்ள பொழுது சாயறதுக்குள்ள சோழியை முடிச்சிடணும், அடக்கம் பண்ணிடணும்னு எல்லாம் வேக வேகமா நடக்குது. ஆமா, ஆம்புலன்ஸும் வந்துருச்சு, பாடியை கொண்டு வந்து வீட்டுல படுக்கவும் வச்சாச்சு. ஆமா, ஃப்ரீசர் பாக்ஸ் மட்டும் இல்ல. தோத்துறோம். சாயங்காலம் 5 மணிக்குள்ள முடிக்கணும்ல, அதனால எதுக்கு ஃப்ரீசர் பாக்ஸ், நல்ல குடும்பம். தோத்துறோம். அதனால கொண்டு வந்து பெட்டியில படுக்க வச்சு அப்படியே படுக்க வச்சு உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாரும் ஒப்பாரி ஓன்னு அழுகுறாங்க. ஆமா, சர்ச்சில் 3வது மணி அடிச்சாச்சு. இப்ப பெட்டியை தூக்க போறாங்க. தோத்துறோம். தூக்க போற நேரத்தில் எல்லாரும் கடைசியா ஒரு ஜெபம் பண்ணிட்டு, ஆமா, குளிக்கு கொண்டு போவோம்னு அப்படி தூக்கி வைக்கும் போது படுத்திருந்த பாடி டக்குன்னு எந்திரிச்சிருச்சு. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. தோத்துறோம். அவர் சொன்ன சம்பவம், அவர் சொன்ன கதை, அதை நாங்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கே ஈரக்கொலை என்ன செஞ்சிருச்சு, நடுங்கிருச்சு. இப்போ உட்கார்ந்து இருக்கிறவர் ஆவியா இல்ல மனுஷனா தெரியலையே நமக்கு.
அந்த அளவுக்கு ஒரு பயம். தோத்துறோம். அவர் சொன்னாரு, அன்னைக்கே குழியில வச்சிருக்கணும் பிரதர், நான் இப்ப எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் இயேசு. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படியே எந்திரிச்சு பாடி உட்கார்ந்துருச்சாமா. தோத்துறோம். இப்ப அவர் பாடி இல்ல, கேடி. எந்திரிச்சு அப்படி உட்கார்ந்து இயேசு நல்லவர்னு சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, குழியில கொண்டு போய் வைக்க போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால கூட செத்து போனவனை இயேசுவால உயிரோடு எழுப்ப அது 4 நாளா என்ன, 40 நாளா இருந்தானே, 4 வருஷமா இருந்தானே, 40 வருஷமா இருந்தானே. அந்த அம்மா சொல்லுது, 4 நாள் ஆயிற்று. இருந்துட்டு போகுது. ஆமா, நம்ம பழக்கமே எப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்துக்காக வேண்டிக் கொள்றதுக்கு முன்னால நம்ம பிரச்சனையை, நம்ம பழக்கமே என்னன்னா, பிரச்சனையை பெருசா தோத்துறோம். உபத்திரவத்தை இயேசுவ, ஐயோ, ஆண்டவர் எப்ப நம்மளுக்கு அற்புதம் செய்ய முடியும் தெரியுமா? பிரச்சனையை ரொம்ப சிறுசா, இயேசுவ பெருசா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரதர், கட்டி பெருசா இருக்கு பிரதர், இயேசு பெரியவர் பிரதர். அல்லேலூயா சொல்லுங்களேன். உபத்திரவம் பெருசா இருக்கு பிரதர், உபத்திரத்தை விட உபத்திரவத்தை இருந்து விடுவிக்கிற இயேசு, அவர் சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களோடு என்னோடு இருக்கிறவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். அடுத்த ஸ்டேட்மெண்ட் தோத்துறோம். நாருமே கல்லறையில் வச்சா மணக்கவா செய்யும்? நாரத்தான் செய்யும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தோத்துறோம். ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, கல்லை என்ன செஞ்சிட்டாங்க? புரட்டிட்டாங்க. வெளியில இருந்துட்டு கூப்பிடுறாரு நம்ம ஆளு. தோத்துறோம். லாசருவே வெளியே வா, வெளியே வா. தோத்துறோம். எல்லாரும் இயேசுவை பார்க்கறதுக்கு பதிலா எங்க தான் பார்க்கறான்? கல்லறை தான் பார்க்கறான். இவர் என்ன ஒரு மாதிரி இருக்கிறாரு. தோத்துறாரு. வெளியே வான்னு கூப்பிடுறாரு. வச்சு 4 நாளாகி போச்சு. ஆமா, ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். எல்லாரும் கல்லை பார்க்கறான், கல்லறையை பார்க்கறான், இயேசுவை பார்க்கறான், கல்லறையை பார்க்கறான், இயேசுவை பார்க்கறான். இயேசுநாதர் சொல்றார், லாசருவே. செத்து போன பிற்பாடு ஒரு மனுஷனை என்னன்னு கூப்பிடுவோம்? நீங்க எவ்வளவு பெரிய டாக்டரா கூட இருக்கலாம், நீங்க எவ்வளவு பெரிய PhD ஹோல்டரா கூட இருக்கலாம், பெரிய சயின்டிஸ்டா கூட இருக்கலாம், உலகத்துல நீங்க போயிட்டு வராத நாடே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா செத்து போன பிற்பாடு, ஐயோ மச்சானை எப்ப அடுப்பிய, மாமாவை எப்ப அடுப்பிய, அப்படியா கேட்பாங்க? பாடி ஆத்தாடி. தோத்துறோம். பாடியை எப்ப எடுப்பியா? ஐயோ, இவ்வளவு நாள் வரைக்கும் மச்சான், மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அண்ணே, எங்க அண்ணே மாதிரி வருமா? தோத்துறோம். அப்படியே உருகுன அந்த அக்கா, அந்த தங்கச்சி, அந்த மகன், அந்த மச்சான், அந்த மாமா, பாடியை எப்ப? அவ்வளவுதான் நம்ம வேல்யூ. அதுதான் நம்ம வேல்யூ. தோத்துறோம். ஆனா இயேசுநாதருடைய வார்த்தை, இயேசுநாதருடைய பயன்பாடு, இயேசுநாதருடைய பார்வை முற்றிலும் வித்தியாசமானது. செத்து 4 நாளாச்சு. சொந்த சகோதரி சொல்றா, அவ கல்லறையில வச்சு நாரும், அவன் உடம்பெல்லாம் அழுகி போகும். அவ லாசருவை பார்த்தா அதை பெணமா பார்த்தா. ஆனால் என் இயேசு லாசருவை எப்படி பார்த்தா தெரியுமா? தன்னுடைய சகோதரனாக, தன்னுடைய சிநேகிதனாக பார்த்தார். அதனாலதான் சொல்றா, லாசருவே கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, உங்க ஊர்ல உங்களை எப்படி பார்க்கறாங்கன்னு தெரியாதியா? அம்மா, உங்களை ஊர்ல எப்படி பார்க்கறாங்கன்னு தெரியாது. உங்களை கடங்காரன்னு பார்க்கலாம், குடிகாரன்னு பார்க்கலாம், திருட்டு பையன்னு பார்க்கலாம், ஏமாத்துக்காரன்னு பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம். தோத்துறோம். ஆனா உங்களை நேசிக்கிறார் பாருங்க இயேசு. அவர் உங்களை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? தன்னுடைய சொந்த பிள்ளையாக பார்க்கிறார், தன்னுடைய சொந்த சிநேகிதனாக பார்க்கிறார், தன்னுடைய சொந்த நண்பனாக பார்க்கிறார், தன்னுடைய சொந்த உறவாக பார்க்கிறார். ஆகவே அவனை பாடின்னு சொல்லி கூப்பிடல, லாசருவேன்னு கூப்பிட்டாரு. உரிமையோடு கூப்பிட்டாரு. தோத்துறோம். மை ஃப்ரெண்ட். ஆமா, பெத்தானியான்ற ஊர்ல இயேசுநாதருக்கு இருந்த ஒரே சிறந்த நண்பன் யார் தெரியுமா? லாசரு. தோத்துறோம். பெத்தானியா அப்படின்னா வியாகுலத்தின் வீடு அப்படின்னு அர்த்தம். தோத்துறோம். அந்த ஊர்ல இருந்த எல்லா பெரும்பகுதியான பெண்கள் எல்லாம் கைம்பெண்கள், விதவைகள். தோத்துறோம். இன்னும் குறிப்பா சொல்ல போனா அந்த ஊர்ல இருந்த பெண்களை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. பிகாஸ் காரணம் என்னன்னா, அது வேற மாதிரி. தோத்துறோம். அந்த கிராமமே வேற மாதிரி. அப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. தோத்துறோம். அங்க இருக்கிறவங்க எல்லாம், ஆமா, பெரும்பகுதியான ஆண்கள் எல்லாரும் கொஞ்சம் வயசுலயே காணாம போயிட்டாங்க. அதே போல இந்த லாசரு வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், இந்த லாசருவை, புறக்கணிக்கப்பட்ட இந்த கிராமத்தை நிராகரித்து அவமானப்படுத்தி இழிவாய் பேசுகிற இந்த மக்களை என் இயேசு தேடி வந்தார். அப்படிப்பட்டவர்களில் ஒருவனை தன்னுடைய நண்பனாக, உயிர் தோழனாக நேசித்து, லாசருவே
பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவனை கூப்பிட்ட உடனேயும் தலையிலிருந்து கால் வரைக்கும் சீலையை என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க, அப்படி சுற்றி வச்சிருக்கிறாங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படி சீலையை சுற்றி வச்சிருக்கிறாங்க. ஆமாம், லாசருவே வெளியே வானவனையும். அதுக்கப்புறம் கூப்பிட்டது யாரு? இயேசுல. இதுக்கப்புறம் கல்லறையில் என்ன செய்ய முடியாது, கல்லில் படுக்க முடியாது. கூப்பிட்ட உடனே டக்குன்னு எந்திரிச்சு அதெல்லாம் கலட்டுறதுக்கு நேரம் இல்லை, சக்கு சக்கு சக்குன்னு வெளியே வந்துட்டான். ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். தலையிலிருந்து கால் வரைக்கும் கலட்டுறதுக்கு நேரமும் கிடையாது, அதுக்கான பலனும் இல்லை. இயேசு கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே இனிமே கல்லறைக்குள்ள ஏன் வேலையே இல்லை, அதனால நான் வெளியில வர்றேன்னு மட 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 மடன்னு ஒரு அலையில சொல்லுங்களேன். நான் தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகள், சில உடைமைகள், சில சொத்துக்கள், சில உறவுகள் கல்லறைக்குள் போய் அது இனி வருவதற்கு வாய்ப்பே இல்லை, நாட்டம் எடுத்து என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த இரவுல ஆண்டவர் செத்து போன, உயிரற்று போன, இழந்து போன, பிரிந்து போன அந்த கல்லறைக்குள் வைக்கப்பட்டிருக்கிற சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பெயரை சொல்லி அழைக்கிறார். அது கல்லறையிலிருந்து மட மட மடன்னு உங்க கைக்கு திரும்ப வர போகிறது. நல்ல கையை தட்டி ஒரு ஆவியில நிரம்பி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கல்லறையிலிருந்து மறுபேச்சு பேசாம, செத்து போன இடத்துல இருந்து மறுபேச்சு பேசாம, நாட்டம் எடுத்து போன இடத்துல இருந்து மறுபேச்சு பேசாம அழைப்பது கர்த்தர் என்றால் அவருடைய சத்தத்தை கேட்டு உடனடியாக வெளியே வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. சகோதரா, சகோதரி, நீங்கள் யாரிடத்தில் வேண்டுகிறீர்கள் என்கிற அறிவு உங்களுக்கு இருந்தால், அந்த அந்த அறிவு, அந்த தேவனுடைய வல்லமையை குறித்த தெளிவு உங்களுக்குள்ள இருந்தது சொன்னா, அந்த தேவனை பற்றியதான தெளிவுல நீங்கள் எவைகளை ஆண்டவரிடத்தில் கேட்கிறீர்களோ அவைகளை கர்த்தர் உங்களுக்காக அற்புதமாக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை குறித்த தெளிவு தேவை. இரண்டாவது, என்னுடைய மேல, என் வாழ்க்கை மேல, என் சரீரத்தின் மேல, என் குடும்பத்தின் மேல தேவையற்ற சில வஸ்திரங்கள் ஆமென் அழுக்குப்படிந்து கரைபடிந்து என் வாழ்க்கையினுடைய அடையாளமாக இருக்கிறது, அதை நான் வீசி எறிய வேண்டும் என்கிற விருப்பத்தோடு நீங்கள் வேண்டுதல் செய்வீர்களானால் அந்த வேண்டுதல் உங்களுக்கு அற்புதத்தை என்ன செய்யும்? இது எனக்கு இனி தேவை. இந்த பரிதிமை குருடன் மேலே போட்டிருந்த சால்வையை வீசி, சொல்லுங்க, வீசி, நான் சொல்றேன், வீசி எரியணும். நம்ம மேல இருக்கிற அடையாளத்தை என்ன செய்யணும்? ஏன் மற்றவங்க சொல்றதை பத்திலாம் என்ன செய்யக்கூடாது? அவங்க என்ன அப்படி சொல்லிட்டாங்க. நிறைய பேர் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து வீணா போயிட்டாங்க, தோத்துறோம். நான் என்ன சொல்றேன், இந்த சாயங்காலத்தில் நீங்க மற்றவங்களுக்காக வாழ வேணாம், இயேசுவுக்காக வாழுங்க. மனுஷன் பார்க்கிற மாதிரி ஆண்டவர் உங்களை என்ன செய்யல, பார்க்கல. உங்க குறைவுகளை, பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? தோத்துறோம். நம்முடைய பலவீனத்தை சுட்டி காண்பித்து பேசுகிறவன் பிசாசு. ஆனால் நான் இன்னும் சொல்றேனே, பிசாசுடைய வேலை, பிசாசுடைய பார்வை என்னன்னா, நம்முடைய பழசை பத்தி பேசுவான். எப்படி? நம்ம லைஃப்ல இருக்கிற பழசு. தோத்துறோம். பழசு. என்னைக்கோ ஒரு நாள் விழுந்திருப்போம், என்னைக்கோ ஒரு நாள் பாவம் செஞ்சிருப்போம், என்னைக்கோ ஒரு நாள் அருவருப்பான காரியத்தை பேசியிருப்போம், என்னைக்கோ ஒரு நாள் உன்னை பத்தி தெரியாதா, என்ன பாட்டெல்லாம் பாடுற, ஜபம்லாம் பண்ற, கையெல்லாம் தட்டுற, உன்னை பத்தி தெரியாதா, நீ அப்படி பேசின ஆள் தானே, நீ இப்படி குடும்பத்தை கலைச்ச ஆள் தானே, நீ இப்படி தப்பா செஞ்ச ஆள் தானே, உன்னை பத்தி தெரியாதா? இதெல்லாம் பேசுறது யாரு? பேய். தோத்துறோம். என்னது? பேய், பிசாசு. தோத்துறோம். ஆனா ஆண்டவர் எதை பேசுவார் தெரியுமா? பழசை பத்தி பேச மாட்டாரு. உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற புதியவைகளை பற்றி பேசுவார். அதனாலதான் பைபிள் சொல்லுது, முன்னானவைகளை மறந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட வேண்டும். ஆமென். உன் வாழ்க்கையில இருந்த அந்த பழைய அனுபவங்கள் எல்லாத்தையும் நீ அதை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு புதிய காரியத்தை கர்த்தர் உனக்கு எனக்கு என்ன செய்ய போறாரு? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அல்லேலூயா. பூர்வமானது என்ன செய்ய வேண்டாம், பழையவைகளை என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் இதோ உனக்கு புதிய காரியத்தை செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வஸ்திரத்தை என்ன செய்ய வேண்டும்? வீசி களைஞ்சு எரியணும். மூணாவது, ரொம்ப முக்கியமானது, தெளிவான தீர்மானம். இனி நான் இயேசுவின் பின்னே, சொல்லுங்க, இனி நான் இயேசுவின் பின்னே செல்வேன். எனக்கு இனி இந்த இடம் சொந்தமானது. ஆமா, நான் வழி அருகே இருக்க வேண்டியவன் அல்ல. ஆமென். வாழ்வாதாரத்தோடு, ஆமென், வல்லமையோடு, ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டியவன். ஏனென்றால் நான் இயேசுவின் பின்னே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. உங்கள் வேண்டுதல்களுக்கு கர்த்தர் பதில் தரப்போகிறார். அல்லேலூயா. உங்கள் வேண்டுதல்களுக்கு கர்த்தர் பதில் தரப்போகிறார். ஆமென், ஆமென். நீங்க எடுக்கிற தெளிவான தீர்மானம் தான் உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வர போகிறது.
அற்புதங்களை கொண்டு வர போகிறது. நிறைய குறுக்கீடுகள் வரலாம். நேற்றுக்கு நான் சொன்னேன் பாருங்க, தோத்துறோம். சாயங்காலம் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன்ல, அந்த கெனசரேத்து கடற்கரை வாசலில் உட்கார்ந்துருந்த அந்த அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷன், தோத்துறோம். ஆமாம், ஒரே ஒரு காரியத்தை செஞ்சான். அற்புதம் நடந்த உடனேயும் அவனுக்குள்ள இருந்த அந்த அசுத்த ஆவிகள் விலகின உடனேயும் அவன் யார் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தான்? சொல்லுங்க, யார் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தான்? ஆமா, இயேசு கிறிஸ்துவின் அருகிலே உட்கார்ந்து அவருக்கு பக்கத்துல அமர்ந்திருந்தான்னு பைபிள் சொல்லுது. அவருக்கு பக்கத்துல அமர்ந்திருந்தான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட அவன் கேட்டான், ஆண்டவரே, நான் உங்களை பின்தொடர்ந்து உங்களோட நான் கூட இருந்துக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு வேற எதுவுமே ஆசையெல்லாம் இல்லை, வேற எதுல விருப்பமே இல்லை ஆண்டவரே, நான் உங்களோட கூட என்ன செஞ்சுக்கிறேன், இருந்துக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்லைல்லப்பா, நீ 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 உன் ஊருக்கு போய் உனக்கு நடந்த சங்கதிகள் எல்லாம் போய் என்ன செய்ய சொல்லு, உனக்கு கிடைச்ச அற்புதங்களை பத்தி நீ என்ன செய்ய சொல்லு. நான் சொல்றேன், இயேசுவை பின்பற்றுவதுனா என்ன தெரியுமா? ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். பாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளையா மாறின பிற்பாடு தான் நிறைய உபத்திரவம் வரும். நிறைய வழி மாறுவதற்கு, வழி விலகுவதற்கு, ஆண்டவரை மறுதலிக்கிறதுக்கு நிறைய உபத்திரவங்கள் வரும். தோத்துறோம். சிலர்லாம் பாருங்க, அதுக்கு பயந்துக்கிட்டே ஞானஸ்நானம் எடுக்காம இருப்பாங்க. ஞானஸ்நானம் எடுக்கணுமா பாஸ்டர்? ஞானஸ்நானம் எடுத்தா பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க பாஸ்டர். தோத்துறோம். ஞானஸ்நானமே எதுக்கு தெரியுமா? வரப்போகிற பிரச்சனையை மேற்கொள்றதுக்கான பலன். ஒரு அலையிலே சொல்லுங்க ஆமென். நம்ம பயந்தாங்கொழிகளா என்ன செய்யக்கூடாது? ஆமா, இருக்கக்கூடாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார், குடும்பத்தில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, ஊர்க்காரவங்க என்ன சொல்லுவாங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டா என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, வேதக்காரவங்களாம் மாறிட்டியான்னு சொல்லுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. நான் சொல்றேன், இயேசுவை பின்பற்றணும்னு தீர்மானம் எடுத்துட்டா ஆமென், வாழ்க்கையில எதை வேணாலும் அவருக்காக இலக்க ஆயத்தமாகணும். சொல்லுங்க ஒரு ஆமென். அல்லேலூயா. எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டு தோத்துறோம் சில வருஷங்கள்ல ஆண்டவர் அவங்கள்ட்ட பேசினதுனால காதுல கழுத்துல இருந்ததெல்லாம் கலத்தி சர்ச்சில் உண்டியல் பெட்டியில் என்ன செஞ்சுட்டாங்க, போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வெள்ளை கலர் சேலை தான் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, கட்ட ஆரம்பித்தாங்க. அப்படித்தான் இருக்கணும்னு நான் பைபிளில் எங்கேயும் நான் சொல்லலை, நானும் அப்படி பிரசங்கம் பண்ணலை. ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினதுனால, எங்கள் அம்மாவுக்கு அதில் ஒரு தெளிவான தீர்மானம் எடுத்ததுனால அந்த காரியத்தை அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தோத்துறோம். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எங்கள் அம்மா அந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்த உடனேயும் சில மாதங்கள் கழித்து எங்கள் வீட்டில் ஒரு உறவினருடைய வீட்டில், ரொம்ப நெருக்கமான ஒரு இரத்த சம்பந்தமானவருடைய வீட்டில் ஒரு முக்கியமான விசேஷம். அப்போ நான், என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், என்னுடைய தம்பி எல்லாரும் அந்த வீட்டுக்கு விசேஷத்துக்கு போயிருந்தோம். அப்படி போயிருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு காதலையும் கழுத்துலையும் ஒன்றும் இல்லைன்றதுனால வெள்ளை கலரில் லைட்டாக சின்ன சின்ன பூ போட்டு தான் சேலை கட்டுவாங்க. அந்த மாதிரி இந்த வெள்ளை கலர் சேலை கட்டுனதுனால அந்த நல்ல விசேஷத்தில் முக்கியமான இடத்துல உட்கார விடலை. நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். உட்கார விடலை. தோத்துறோம். அப்போ கொஞ்சம் கஷ்டம், பண நெருக்கடி, பொருளாதாரத்தில் ரொம்ப குன்றி போன நிலைமை. ஆமாம், எங்கள் அம்மா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, ஐயோ பாவமா. எங்கள் அப்பா அதை விட ரொம்ப பாவமாக இருப்பார். ஆமாம், தோத்துறோம். பாஸ்டையாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வரும். அவர் மாதிரி தான் இருப்பார் எங்கள் அப்பாவும். தோத்துறோம். ஆமாம், ஒல்லியா பாருங்க. அப்படி ஒரு மாதிரி நிராகரிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டாங்க. தோத்துறோம். 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ ஒரு நாள் அதே குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரி அவங்க ஃபோன் பண்ணாங்க. பாஸ்டர், என்னை பாஸ்டர்னு தான் கூப்பிடுவாங்க. உண்மையாகவே அவங்களுக்கு நான் மருமக முறை. தோத்துறோம். அவங்க என்னை பாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. சொல்லுங்க சிஸ்டர். ஆமாம், நாங்கள் ஒரு புது வீடு கட்டி இருக்கிறோம், அந்த வீடை பிரதிஷ்டை பண்ணணும். ஆமாம், நாங்கள் ஜோம் பண்ணோம். ஆண்டவர் உங்களை வச்சு தான் அந்த வீடை என்ன செய்ய சொல்கிறாரு, பிரதிஷ்டை பண்ண சொல்கிறாரு. ஏன்னா அவங்க இருக்கிற ஊருக்கு நான் ஒரு 3 நாள் கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அப்படி பிரசங்கம் பண்ண போகும்போது அவங்களும் விசுவாசியாக ஒரு குடும்பமாக வந்து அந்த கூட்டத்தில் அட்டன் பண்ணாங்க. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கிறாரு. 3வது நாள் கூட்டம் மத்தியானம் முடிஞ்ச பிற்பாடு என்னை கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி, இந்த இடத்த வாங்க போகிறோம், எங்களுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. நான் உடனே ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சுட்டு வந்தேன். தோத்துறோம். ஒரே மாசத்துல அந்த இடத்த வாங்கிட்டாங்க. ஒரே வருஷத்தில் இப்போ வீடை என்ன செஞ்சுட்டாங்க, கட்டிட்டாங்க. தோத்துறோம். எத்தனை லட்சத்தில் கட்டினாங்க? ஆமாம், 97 லட்சம். ஏகதேசம் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய பங்களாவை கட்டி இப்போ என்னை பிரதிஷ்டைக்கு கூப்பிடுறாங்க. தோத்துறோம். இவங்க கூப்பிட்ட உடனே எனக்கு எது ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா, எங்கள் அம்மாவுக்கு அன்னைக்கு பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. தோத்துறோம். நான் ஒன்று சொல்லட்டுமா, எவரையும் மேன்மைப்படுத்த தேவனால் ஆகும். ஒரு அலையில சொல்லுங்களேன். அன்றைக்கு அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய அர்ப்பணம், அதெல்லாம் என்னுடைய தாயாருடைய அர்ப்பணம் எல்லாம் அவங்க பார்வையில ரொம்ப அற்பமாக பார்க்கப்பட்டது. 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆமென், அதே வீட்டில் பிரதிஷ்டை பண்ண போறேன். நான் தான் போய் ரிப்பன் கட் பண்ணி அந்த வீடை பிரதிஷ்டை பண்றேன். கூட என்னுடைய தாயார் வந்திருந்தாங்க. அப்ப அந்த சகோதரி சொன்னாங்க, ஆமென், பாஸ்டர் வீடை பிரதிஷ்டை பண்றாரு, நீங்க தான் முதல்ல பால் காய்ச்சணும். அல்லேலூயா.
பாலை காய்ச்சிட்டு அவங்க சொன்னாங்க, 30 வருஷத்துக்கு முன்னால இதே மாதிரி ஒரு விசேஷத்துக்கு வந்தபோது உங்களை நாங்கள் ரொம்ப அற்பமாக நினைச்சோம், ஆனால் இந்த கற்பம் பாக்கியம் உள்ளது. ஏனென்றால் இன்றைக்கு இந்த கற்பத்தில் பிறந்த ஒரு தேவ பிள்ளைய ஆண்டவர் ஊழியத்துக்குன்னு உருவாக்கி எடுப்பி அவங்க மூலமா ஆண்டவர் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதித்து வருகிறார். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல நானும் ஒருத்தவங்க. அன்றைக்கு அறியாமல் தெரியாம பண்ணிட்டோம். கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்களேன். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில சில நிராகரிப்புகள், சில அவமானங்கள், சில தலைகுனிவுகள் அனுமதிக்கப்படும். அப்படி அனுமதிக்கப்படும் போது, நீங்க அற்பமாய் பார்க்கப்படும் போது, ஆமென், உங்களை அற்பமா பார்க்கிறவங்களையும் நீங்க ஆமென் தோத்துறோம் வெறுத்தரக்கூடாது. இந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு போன கர்த்தரையும் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது. எங்க அப்பா ஒரு நாள் கேட்டார், ஒரு நாள் அந்த சம்பவம் முடிச்ச பிற்பாடு, இத்தனை அசிங்கம் எதனால வந்துச்சு தெரியுமா? நீ எல்லாத்தையும் கலத்துனதுனால தான் வந்துச்சு. பேசாம எல்லாத்தையும் எடுத்து என்ன செஞ்சுக்க, போட்டுக்க. எனக்கு மரியாதையே இல்லை, தோத்துறோம். எங்கிட்ட எடுத்து போடுறது ஒன்று, கலத்தினதை பூரா எங்கே கொண்டு போய் கொடுத்தாச்சு? கோயிலில் கொண்டு போய் கொடுத்தாச்சு, ஆலயத்தில் கொண்டு போய் கொடுத்தாச்சு. இனிமேல் திரும்ப எடுத்து மாட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா கொஞ்சம் கூட சலனமே இல்லாமல், அதன் மேலே எனக்கு நாட்டமே இல்லை. கர்த்தர் எனக்கு போதும், அவருடைய அபிஷேகம் எனக்கு போதும், அவருடைய அழைப்பு எனக்கு போதும், அவரோட இருக்கிற உறவு எனக்கு போதும், உலகத்தில் இருக்கிற சொந்த பந்தங்களை விட எனக்கு இருக்கிற சொந்த இயேசு அப்படின்னு சொல்லி அந்த அர்ப்பணத்தில் உறுதியாக இருந்ததுனால வருஷங்கள் உருண்டோடின பிற்பாடு எந்த சொந்தங்கள் அவமானப்படுத்துச்சோ அதே சொந்தங்களை வைத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க. தெளிவான முடிவு, தெளிவான தீர்மானம். ஆமென். அவருக்காக வாழணும்னு முடிவெடுத்து ஒரு ஸ்டெப் முன்னால வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் பின்னால திரும்பி பார்க்குற சோழியே இருக்கப்படாது. தோத்துறோம். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபத்துல அற்புதத்தை பார்க்கவே முடியல. எவ்வளவோ வருஷங்களா விண்ணப்பம் பண்றோம், ஆனா அந்த காரியத்துல கர்த்தர் செயல்பட மாட்டேங்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இன்னும் தெளிவான தீர்மானங்களை நீங்க எடுக்கல. வெளியில தீர்மானங்களை எடுத்ததை போல காட்டுறீங்க, ஆனா உள்ள இன்னும் ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு ஒப்பு கொடுக்கல. இன்னும் சபைக்கு சரியா வரணும்னு ஆசைப்படல. இன்னும் சரியா ஆண்டவரை தேடணும்ன்ற ஆசை இல்ல. இன்னும் முழுசா ஒப்பு கொடுக்கிற மனநிலை. பட் இன்னைக்கு நைட்டு ஒரு தெளிவான தீர்மானங்களை எடுங்கள். பர்திமேயு குருடன் ஒரு தெளிவான தீர்மானம் எடுத்தான். கர்த்தரின் கண்களை திறந்தார். அந்த வஸ்திரத்தை வீசி எறிந்தேன். இனி நான் எரிகோவின் வீதியில் அமர்ந்து பிச்சை எடுக்கிறவன் அல்ல, பிரசன்னத்தை சுமந்து சர்வ வல்லவருக்கு பின்னால பின்பற்றி அவரை பயணிக்கக்கூடியவன், அவருடைய நாமத்தை பறைசாற்றக்கூடியவன். இனி என்னுடைய அடையாளம் மாற்றப்பட்டது. நான் இனி குருடன் அல்ல, தேவனுடைய பிள்ளை. கையை வைத்து ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒரே ஒரு காரியத்தை மட்டும் ஆண்டவரை ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீங்க யாருன்றத குறித்த அறிவு எங்களுக்கு தாங்கப்பா. எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை இன்னைக்கு என்ன செஞ்சு விடுங்க, திறந்து விடுங்க ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற பழசை பத்தி, ஆண்டவரே, இழப்புகளை பத்தி, நஷ்டங்களை பத்தி, தோல்விகளை பத்திய சிந்தைகள் என் வாழ்வை விட்டு வீசி எறியப்படட்டும். என் வாழ்க்கையில ஒட்டி கொண்டிருக்கிற அருவருப்புகள் எல்லாம் என் வாழ்க்கையை விட்டு வீசி எறியப்படட்டும். நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. உங்க பிரச்சனை மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. உங்களோட இருக்கிற உறவு மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. ஒரு தெளிவான தீர்மானத்தோட உங்களுக்கு பின்னால செல்வதற்கு, உங்களை பின்பற்றி வருவதற்கு, உங்க சமூகத்தில் காத்திருப்பதற்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் நான் எடுக்கிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்லி ஜெபிக்கலாம்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. பர்திமேயு குருடனுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர். ஆமென், ஸ்தோத்திரம். லாசருவின் குடும்பத்திலே அற்புதம் செய்த ஆண்டவர். ஆமென், ஸ்தோத்திரம். பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். கானானிய ஸ்திரீக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், நூற்றுக்கதிபனுடைய வேலைக்காரனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். இவர்களுடைய எல்லா விண்ணப்பங்களும் வேண்டுதல்களுக்கும் ஆண்டவராகிய இயேசுவால் பதில் கொடுக்க முடியுமானால் இந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க விண்ணப்பம் பண்ணுகிற, இருதயத்தில் கேட்கிற எல்லா விஷயங்களுக்கும் கர்த்தரால் அற்புதம் செய்ய எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. நம்ம ஜெபித்து முடிக்க போகிற இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீர் யார் என்பதை குறித்த அறிவு வரட்டும்பா. இன்னைக்கு நான் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் எனக்கு நீர் அற்புதம் செய்கிறவர். ஆண்டவரே, உம்மை குறித்த தெளிவை எனக்கு தாரும். உம்முடைய வல்லமையை குறித்த அறிவை எனக்கு தாரும். இன்னும்